இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கொடுத்துருக்க ரெண்டு லிஸ்ட்டை எப்படி ஆல்டர்னேட்டிவாக மெர்ஜ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு இங்கே லிஸ்ட் 1 லிஸ்ட் 2 ரெண்டு லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் 1ல் ஏபிசின்னு 3 எலமெண்ட் இருக்குது. லிஸ்ட் 2ல் 1 2 3 4 5 5 எலமெண்ட் இருக்குது. நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம்னா ரெண்டையும் ஐட்ரேட் பண்ணி லிஸ்ட் 1ல் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் லிஸ்ட் 2ல் இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ணிட்டு மாதிரி கன்சிக்யூட்டிவ் ஐட்ரேஷனில் ரெஸ்பெக்டிவ் எலமெண்ட்டை லிஸ்ட் 1லையும் லிஸ்ட் 2லையும் எடுத்து ஆட் பண்ணுவோம். ஸோ நமக்கு அவுட்புட் இப்படி தான் இருக்கும். A1 B2 C3 4 5 அப்படின்ற மாதிரி கடைசியாக ஃபைனல் லிஸ்ட்டில் நமக்கு ஆன்சர் வரும். ஸோ இதை தான் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், மெர்ஜ் லிஸ்ட்டுன்னு ஒரு எம்டி லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிக்கிறேன். இது ஆன்சர் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா மினிமம் லென்த் ஐடென்டிஃபை பண்ணுறேன். இங்கே மினிமம் லென்த் நான் என்ன ஐடென்டிஃபை பண்ணுறேன்னா நான் ரெண்டு லிஸ்ட்டையும் காமன் லென்த்துக்காக நான் ஐட்ரேட் பண்ணி ஆகணும். அப்போ தான் எனக்கு ஃபஸ்ட்டு காமன் லென்த்தில் இருக்க எலமெண்ட்டை நான் ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவாக மெர்ஜ் பண்ண முடியும். ஸோ இங்கே மினிமம் லிஸ்டோட லென்த்தையும் லிஸ்ட் 2 லென்த்தையும். ஸோ இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா லிஸ்ட் 1ல் 3 எலமெண்ட் இருக்குது, லிஸ்ட் 2ல் 5 எலமெண்ட் இருக்குது. நான் மினிமம் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஃபார் லூப் எழுதுறேன். ஃபார் I இன்ச் ஆஃப் அந்த மினிமம் லென்த் ரேஞ்சுக்கு நான் ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து எனக்கு என்ன கொடுக்கணும்னா 0 1 2 அப்படின்ற 3 ஐட்ரேஷன் எனக்கு கொடுக்கும். ஸோ இந்த 3 ஐட்ரேஷனையும் நான் என்ன பண்ணுறேன்னா மெர்ஜ் லிஸ்ட், அதாவது ஆன்சர் லிஸ்ட்டில் எலமெண்ட்ஸ் அப்பன் பண்ணுறேன். என்ன எலமெண்ட்ஸ் அப்பன் பண்ணுறேன்னா லிஸ்ட் 1 I பொசிஷனில் இருக்க எலமெண்ட்டை நான் எடுத்துகிட்டு வரேன். சிமிலர்லி லிஸ்ட் 2ல இருந்து இண்டெக்ஸ் பொசிஷன் I அதில் இருக்கிற எலமெண்ட்டை நான் எடுத்துகிட்டு வந்து மெர்ஜ் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து நமக்கு டில் தி காமன் லென்த் வரைக்குமாவது நமக்கு மெர்ஜ் ஆகி ஆன்சர் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா A1 B2 C3 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நாம் என்ன பண்ணணும்னா ரிமைனிங் எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, ரிமைனிங் எலமெண்ட்ஸ் மேபி லிஸ்ட் 1ல் இருக்கலாம், லிஸ்ட் 2ல் இருக்கலாம். அதாவது அன்ஈக்குவல் லென்த்தில் இருக்க ரிமைனிங் எலமெண்ட்ஸ் நான் வந்து மெர்ஜ் லிஸ்ட்டோட எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். ஸோ எக்ஸ்டெண்ட் நான் எப்படி பண்ணுறேன்னா இங்கே நம்ம ஹியூமன் இன்டர்பிரிட்டேஷன் படி நமக்கு பார்த்தோன்னே தெரியுது லிஸ்ட் 2ல் தான் எக்ஸ்ட்ரா எலமெண்ட் இருக்குது. பட் ப்ரோக்ராமேட்டிக்லி நம்ம என்ன பண்ணணும்னா ரெண்டு இதையுமே நம்ம செக் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ரெண்டு இதையும் நான் எப்படி செக் பண்ணுறேன்னா நமக்கு மினிமம் லென்த்ன்ற ஒரு லென்த் இருக்குது. ஸோ அந்த லென்த்தை வச்சு நான் சர்ச் பண்ணி பார்க்குறேன். லிஸ்ட் 1ல் மினிமம் லென்த்துக்கு அப்புறம் ஏதாவது எலமெண்ட் இருந்துச்சுன்னா அதை மெர்ஜ் லிஸ்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். சிமிலர்லி நான் லிஸ்ட் 2க்கும் இதே ஆப்ரேஷனாக ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ லிஸ்ட் 2ல் என்ன ஆகும்னா மினிமம் லென்த் 3. ஸோ 3ன்றது இண்டெக்ஸ் பொசிஷன் 3ன்றது ஃபோர்த் வேல்யூ. ஸோ 4 5ம் வந்து மெர்ஜ் லிஸ்ட்டோட எக்ஸ்டெண்ட் ஆயிடும். ஸோ இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டிசைட் அவுட்புட் கிடச்சிருச்சு. A1 B2 C3 4 5 ஆல்டர்னேட்டிவாக லிஸ்ட் எலிமெண்ட் மெர்ஜ் ஆகி நமக்கு ஒரு ஃபைனல் லிஸ்ட்டு கிடச்சிருக்கு. ஸோ இப்படி தான் ரெண்டு லிஸ்ட்டையும் ஆல்டர்னேட்டிவாக மெர்ஜ் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.